everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க கொஞ்சம் ஃபோட்டோஸும் வந்து அந்த சைடு இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கதை சொல்லும் போதே. பிகாஸ் நிறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை, என்னால் இருக்கிற ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மோட்டிவேஷனில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சேனல் அப்டேட்டும் சொல்லிடுறேன். இனிமேல் எவ்ரி வெட்னஸ்டே நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் இன் த சென்ஸ் வெயிட் லாஸ் டிப்ஸ், வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ், வெயிட் லாஸ் டெசர்ட் ரெசிபீஸ், வெயிட் லாஸ் டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, மீல் பிளானு, எல்லாமே வெயிட் லாஸாக தான் இருக்க போகுது. ஸோ நான் எப்படி லாக்டவுனில் ஏன் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் தான் வெனஸ்டே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெசிபி வீடியோஸ், டின்னர் ரொட்டீன் அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் டைம், ஆஃபீஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிடையாது. பட் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட் எனக்கு இருந்தது. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே நான் பார்த்தீங்கன்னா ஜிம் சேர்ந்தது. அப்புறம் என்னால் கண்டினியூஸாக ஜிம் போக முடியல எக்ஸாம்ஸ்னால. அதனால் வீட்லேயே வந்து ஒரு எக்ஸசைஸ் மிஷினை வாங்கி நான் டெய்லி 1 hour பண்ணுறது எனக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் மிஷின் இந்த சென்ஸ் இந்த நின்றுக்கிட்டே இப்படி நம்ம லெப்டிக்கல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸசைஸ் மிஷின் அதுதான் நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ டெய்லி வந்து 1 hour பண்ணிவிடுவேன் மிஸ் பண்ணாமல். ஸோ அதனால எனக்கு வெயிட் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு நார்மலில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ் போகிறதுனால டெய்லி வந்து ஒரே ட்ரெஸ்ஸு போடுறது எனக்கு பிடிக்காது. அதனால நிறைய குர்த்திஸு, ஜீன்ஸ் அது மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்னஸ் அண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சனாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா கொஞ்சம் நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதே இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ணலை, எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் மதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக ப்ரெக்னென்ட் டைமில் நமக்கு நிறைய பசி எடுக்கும், நிறைய இன்னும் கிரேவிங்ஸ் இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். எஸ்பெஷலி இந்த 7 month 8th month 9th monthலாம் இருக்கும்போது தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து வெயிட் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு வெயிட் போட்டு பார்க்க சொன்னாங்க. இப்போ 60 kgs இருந்தேன் நான். 60 kgs ஓகே, எனக்கு ஒன்றும் அந்த பெருசாக தெரியல, ஓகே வெயிட் பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் டேஸ் எல்லாமே நல்லா போச்சு, சாப்பிட்றதும் நல்லாவே அதிகமாகவே போச்சு. நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி வந்து என்னை வெயிட் போட்டு பார்க்க சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து பார்த்தேன் 93 kgs இருந்தேன். என்னால் நம்பவே முடியல. அது வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை நம்ம குண்டாகிறோம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம லூஸாக இருக்க ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ லூஸாக இருக்க ட்ரெஸ் போட்டு ஓகே இன்னும் நம்ம ஒல்லியாக தான் இருக்கும் போலன்னு அதே ஒரு தாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உடம்பை சுத்தமாக கேர் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ 93 kgs எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அப்போயே எனக்கு பிக்குன்னு இருந்துச்சு, என்னடா 93 kgs சரி எப்படியோ டெலிவரி ஆன பிறகு இதெல்லாம் குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நானும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10 kilos தான் எனக்கு குறைஞ்சிது. ஸோ 93லேருந்து கரெக்டாக 83க்கு வந்தேன். அப்புறம் 83க்கு வந்த பிறகு எனக்கு அப்போ தான் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நம்ம வெயிட் போட்டுட்டோம், நம்ம பழைய நானே எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்திஸ்லாம் வச்சுருப்போம், ஐயோ நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் இனிமேல் போட முடியாதா அப்படி இப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரொம்ப ஹாஸ்பிட்டலே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இது எல்லாருக்குமே நார்மலாக ஆகுறதாம்மா, நீ ஒன்றும் அழாத, உடம்பு குறைச்சிக்கலாம், ஃபீல் பண்ணாத, இப்போ குழந்தைய கவனிச்சிக்கோ, எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற மாதிரி தான் அவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க. நானும் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல சென்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை பிரச்சனை அப்படின்னு நான் பாட்டு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு பார்த்தேன், எனக்கு பத்தவே இல்லை, பயங்கர டைட்டு. ஐயோ நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டு நம்ம குர்த்தி எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் மறந்துட்டேன். ஏன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒரு 2 months கேப் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்புறம் சரி 2 months கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி மேலேயே நான் ரொம்ப கொஞ்சம் கன்சர்ன்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அதில் நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 kg எக்ஸ்ட்ரா ஏறி 86 kgs ஆகிட்டேன். வீட்டில் வேறு வெயிட் மிஷின் இருக்கும், ஏன்னா நான் அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அதனால் வெயிட் மிஷினில் பார்த்தா 86 kgs அவ்வளோதான். இன்னும் ரொம்ப இதுவாகிட்டு எனக்கு அப்போவே வந்து ரொம்ப சோர்ந்துட்டேன். அப்பயும் நான் ரொம்ப இதுவாக இல்லை. அப்போ ஒரு நாள் கடைக்கு போகும்போது தான் வந்து என்னால் படி கூட ஏற முடியல, பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, என்னால் நடக்க முடியல, இந்த மாதிரி ஒரு
சுச்சுவேஷன் வந்த பிறகு அன்னைக்கு தான் வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோன்னு. ஒரு வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அப்போ தான் வந்து நம்ம கண்டிப்பாக உடம்ப குறைச்சே ஆகணும், நம்ம பழைய ட்ரெஸ்ஸுங்களை நம்ம பழைய ஜீன்ஸை கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் எக்ஸசைஸ் மிஷின் வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு இல்லை. ஸோ அந்த எக்ஸசைஸ் மிஷின்லேயே டெய்லி 1 hour 2 months பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணேன். 2 months டெலிவரிக்கு அப்புறம் முடிஞ்ச பிறகு டெய்லி 1 hour 1.5 hours அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த வீடியோ வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னெல்லாம் டிப்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ அதையும் நான் பெருசாக சொல்ல முடியாது, அதுக்காக நான் அதை ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி சப்பாத்திஸ் தான் சாப்பிடுவேன், ரைஸஸ் குவிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஸ்வீட் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அது இது எல்லாம் குவிட் பண்ணி வெறும் வந்து சப்பாத்தி டயட் அந்த மாதிரி தான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 kgsக்கு நான் கொண்டு வந்துட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி 67 kgsக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் என் ட்ரெஸ்ஸை வந்து போட ஆரம்பிச்சிது, போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வேறு கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து ஜெயின் வந்து அப்போ 11 months தான் இருந்தா. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் பெல்ஜியம் கண்ட்ரிக்கு, நாங்கள் பெல்ஜியம்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அங்கே நாங்கள் மூவ் பண்ணோம். ஸோ மூவ் பண்ணிட்ட பிறகு அங்கே போயிட்டு புது இடம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வெயிட் லாஸை மறந்தாச்சு. பழையபடி சாப்பிட்டு, ஏன்னா நான் தான் வந்து ஜேனை பார்த்துக்கணும், 1 வயசு தான் இருந்தா. ஸோ அதனால வந்து எனக்கும் அப்போ எல்லாமே அது புதுசு, அதனால அவ மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே நார்மலாக அந்த புது இடத்துக்கு போயிட்டு நல்லா பீட்சா, பர்கர், சீஸ் அது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாக ஆரம்பிச்சு. அதையும் நான் ரியலைஸ் பண்ணல. ஒரு நாள் ஜேனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வெயிட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 kgs, 67லேருந்து திருப்பி 77க்கு வந்துட்டேன் நான். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம வெயிட் ஆகிட்டோன்னு. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கீட்டோ டயட்டுன்னு இருந்தேன். கீட்டோனா உங்களுக்கு தெரியும்ல, இந்த வெறும் மீட் ஃபேட் மட்டும்தான் சாப்பிடணும், கார்ப்ஸை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். ஃபேட் இன் த சென்ஸ் எக், சிக்கன், மீட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ரைஸு, சப்பாத்தி, பருப்பு வகைகள் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ கொஞ்ச நாள் கீட்டோவில் இருந்தேன். அது கொஞ்ச நாள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் என்னால் இருக்க முடியல. அதனால் நம்ம ஜிம் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் ஜிம் இருந்தது, நாங்கள் தங்கி இருந்த இடத்துலையே. ஸோ அந்த ஜிம்முக்கு ரெகுலராக வந்து ஒன் ஹவர் போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நான் போகிறதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 6:30 அப்படி தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்த பிறகு பாப்பா வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock போல் ஜிம் போயிட்டு 8:30 தான் வருவேன். வீட்டு பக்கத்துலேயே தான் ஜிம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டு பக்கத்துலேயே ஜிம்மு. பெல்ஜியம் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸும் கூட, அதனால எனக்கு எந்த வித அந்த பயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜிம் முடிச்சுட்டு ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிம் போகிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தேன். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவ் விட்டுருவேன், பட் ரெகுலராக நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஜிம் ரெகுலராக போக ஆரம்பிச்சேன்னா நான் கொஞ்சம் டயட்டுக்கு பிரேக் கொடுத்துட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு ஜிம்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பாடி பில்டர் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். வெறும் வாக்கிங் மட்டும்தான் போவேன். வாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெய்லி கிட்டத்தட்ட எவ்வளோ 12 to 15 kilometers கூட நான் நடந்திருக்கேன் டெய்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வாக்கிங் நான் போயிருக்கேன். என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு பீட்சா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா பீட்சா வாங்கி சாப்பிடுவேன். நான் கேல்குலேட் பண்ணி பார்ப்பேன், அந்த டோட்டல் பீட்சா வந்து 1000 calorie. அடுத்த நாள் வாக்கிங் அந்த மிஷினில் எனக்கு 1000 calorie பேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகிட்டேன். ஸோ அப்புறம் நல்ல உடம்பு குறைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக வீட்டுக்கு திருப்பி நான் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி இந்தியாவுக்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். இந்தியாவுக்கு மூவ் ஆகும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இப்படி ஆயிட்டா இவன்ற அளவுக்கு ரொம்பவே நான் ஒல்லியாயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மூவ் ஆன பிறகும் ஓரளவுக்கு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஜேன் வந்து கொஞ்சம் யூகேஜி அப்படிலாம் ஸ்கூல் சேர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி வழக்கம் போல் அந்த எக்ஸசைஸ் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 hour நான் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டேன். டெய்லி. ஸோ
பண்ணி 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 அப்போ கூட ஓரளவுக்கு நான் வந்து 50க்கு 60க்கு கீழே இறங்கல, பட் 62 63 அதே தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து இங்கிலாந்துக்கு மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே போல் கொஞ்சம் சாப்பிட்டு வெயிட் ஆகிற மாதிரியே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன அதே அழுகிற பிஸ்னஸ் தான். வெயிட் ஐயோ வெயிட் ஆகிட்டோம், ட்ரெஸ் போட முடியல, அசிங்கமாக இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இப்படியே யோசிச்சு யோசிச்சு திருப்பி நான் ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயும் நான் ஜிம் சேர்ந்தேன். இன்னொரு பெஸ்ட்டான காரியம் என்னென்னா, ஜேனை இங்கே நான் ஸ்கூலில் விடும்போது நடந்து தான் போவேன். ஸோ எனக்கு டெய்லி அவள் ஸ்கூலில் விட்டுட்டு கூப்பிட்டு வரதே பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு 4 கிலோமீட்டர்ஸ் வாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நான் ஜிம்லேயும் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸாவது கண்டிப்பாக நான் நடப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சு. ஸோ டெய்லி நடந்து 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 ஜஸ்ட் நடக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நடந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுவேன் கைக்கு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே நான் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என் வெயிட் லாஸை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம் போயிட்டு டயட்டில் இருந்துட்டு குறைச்சேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீகனாகவும் இருந்தேன் நான். வீகன் இந்த சென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அனிமல் ப்ராடக்ட்ஸ் சுத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிடணும், மீட் சாப்பிடக்கூடாது, மில்க் குடிக்கக்கூடாது, ஹனி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் வந்து பியோர் வெஜிடேரியன் மாதிரி ஆயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி ஜிம் போய் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உடம்பை வந்து குறைச்சேன். உண்மையிலே வந்து காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நான் வெயிட் போட்டு பார்த்தேன். ஐ எம் 57 kgs. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. டு பி ஆனஸ்ட் வந்து என்னோட பழைய ட்ரெஸ்ஸஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஆஃபீஸ் போகும்போது நிறைய குர்த்திஸ் போடுவேன், டாப்ஸ் போடுவேன், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட முடியுது. என்னால் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னோட கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது எப்போவுமே. சம்டைம்ஸ் வந்து நான் இது வரைக்கும் என்னை பற்றி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணதில்லை, பட் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் தவிர ப்ரௌடாக ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யாருக்காவது மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஹேபிட்ஸ் எனக்கு சுத்தமாக கிடையாது நார்மலாகவே. அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ ஹோட்டல்ஸ் போகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்றது, கடையில் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். பொதுவாக நான் எப்போவுமே அப்படி சாப்பிட மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் நாங்கள் ஹோம் குக் ஃபுட்ஸ் தான் நான் வீட்டில் செய்யறது. அவாய்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி சாப்பிடுங்க. ரெகுலராக வாரம் சாப்பிட்றது, டெய்லி சாப்பிட்றது, இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உடம்பு குறைத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி திருப்பி யூஸ் பண்ணுறாங்களா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, ரொம்ப ரேராக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், கடையில் வந்து விற்கிற சிப்ஸு, ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி, தயவு செய்து அதை வாங்கிடாதீங்க. ஏன்னா அதை செய்கிறவங்களுக்கு வந்து நம்ம உடம்பை பற்றி கவலை கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து பத்திரமா வச்சுக்கணும். நம்ம மட்டும் உடம்பு குறைச்சிக்கிட்டா போதாது, நம்மளோட கிட்ஸும் நம்ம ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரணும். அந்த இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்காதீங்க. அதுக்காக நான் ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டேன்னா, நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொதுவாகவே ஸ்நாக்ஸ் பிடிக்காது, பட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன், டெய்லிலாம் சாப்பிட மாட்டேன். அதனால் ஏன்னா நமக்கும் அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், நம்ம அதை சுத்தமாக ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் வந்து ரேராக வந்து அதை சாப்பிட்ற ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்களே தவிர ரெகுலராக அதை வந்து சாப்பிடாதீங்க. அதுக்கு மட்டும் இல்லை, வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடவே மாட்டோம் அது. அதனால் நீங்கள் வாங்குறதே அதை விட்டுடுங்க. எப்போயாவது உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒரு ஸ்நாக் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அதனால் இந்த கடையில் விற்கிற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு வேர்ஸ்டான எனிமி வெயிட் லாஸ்க்கு எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபியில் சர்க்கரை போட்டு பால் போட்டு குடிக்கிறது. நீங்கள் டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ குடிங்க, ஜிஞ்சர் டீ குடிங்க, டியூமரிக் டீ குடிங்க, பிளெயின் பிளாக் டீ, பிளெயின் பிளாக் காஃபி, சக்கரை பால் போடாமல் குடிங்க. ஸோ இந்த மாதிரியான இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, டீ குடித்த மாதிரியும் இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு பொதுவான டீ காஃபி ட்ரிங்கர் கிடையாது, பட் பிளாக் குடித்தேன்னா பிளாக் காஃபியை வந்து பிளெயினாக தான் குடிப்பேன், சக்கரை போடாமல். பட் மேக்ஸிமம் க்ரீன் டீ தான். ஸோ இந்த 3
மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு, சீரியஸ்லி சொல்கிறேன். ஸோ நான் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளால் உடம்பு குறைக்க முடியுமா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நிச்சயமாக வந்து உங்களால் பண்ண முடியும். நம்மளோட மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நானும் ஒரு குண்டாக இருந்த பர்சன் தான். பட் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் என்னோட மேக்ஸிமம் கோல் வெயிட்டாக நான் ரீச் பண்ணிட்டேன், குறைச்சிட்டேன். பட் ஸ்டில் இப்போ நான் வந்து என் உடம்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில டயட்ஸ் இருந்து அது என்னென்னலான்றது உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் தனியாக நான் சொல்கிறேன். உடம்பு குறைச்சிட்டு அப்படியே நம்ம விட முடியாது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹேபிட்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் வந்து அது என்ன அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஆல்மோஸ்ட் இதுவே பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு வீடியோ. ஸோ எனக்கு அந்த வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்ற வீடியோவில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்யூனாக எப்படி வெயிட்டை குறைச்சிங்க அதை சொல்லுங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்றது வந்து ஒரு மேஜிக்கல் விஷயம் கிடையாது. வெயிட் லாஸ்னாலே டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் நிறைய வந்து வீடியோஸு அப்படி நிறைய காரியங்கள் பார்த்துருக்கலாம். இதை குடிச்சா உடனே வெயிட் குறைஞ்சிரும், மேஜிக்கல் ட்ரிக் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெயிட் லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஜேர்னி, டைம் எடுக்கும். வெயிட் லாஸ்னாலே டைம் எடுத்து தான் ஆகும். தயவுசெய்து வெயிட் லாஸ்ன்னு உடனே டப்புன்னு உடம்பு ஒரு மேஜிக் மாதிரி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம ஒளியாயிடுவோன்றது நடக்காத விஷயம். ஒரு சில பேருக்கு 6 மாதம் எடுக்கும், ஒரு சில பேருக்கு 1 வருஷம் எடுக்கும், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் எடுக்கும். அது ஒருத்தவங்களோட மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து, உங்கள் உடம்புல இருக்க மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து. ஸோ அதனால் வந்து நான் வந்து மேஜிக்கல் இதெல்லாம் நான் ஒன்றும் எனக்கு அந்த பிலீஃப் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து மேஜிக் பண்ணி உடம்பு குறைக்கிறதுலாம் ஜஸ்ட் இம்பாசிபிள். ஸோ இதை சாப்பிட்ட உடனே உடம்பு குறைஞ்சிரும். வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் டேப்லெட்ஸு, வெயிட் லாஸு இது அது அதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பிடாதீங்க. எல்லாமே வந்து ஃபேக்கு. பேலன்ஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் உண்மையான வெயிட் லாஸ் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெர்மனன்ட் வெயிட் லாஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு மேஜிக் மாதிரி குறையிற வெயிட் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு டபுள் மடங்கு உங்களுக்கு வெயிட் போட்டுரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி இந்த 2 வீடியோலையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணுங்கள். நான் நிறைய மீல் பிளான்ஸ், ஸ்மூதிஸ் எல்லாம் கூட எனக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி வெனஸ்டே இட்ஸ் கோயிங் டு பி வெயிட் லாஸ் வெனஸ்டே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட் லாஸில் நீங்கள் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் பி மோட்டிஃபைட். பி பாசிட்டிவ், ஸ்டே கான்ஃபிடென்ட். ஸோ வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ பார்ப்போம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மண்டே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.